வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கரூர் பகுதியைச் சேர்ந்த ஒரு நண்பரினுடைய கேள்வி. சென்னையிலிருந்து கரூருக்கு எத்தனை ரயில்கள் இருக்கிறது, எந்தெந்த நேரத்தில் இருக்கிறது, எந்த நாளில் இருக்கிறது அப்படிங்கிற டீட்டெயிலை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தார். அதற்காகத்தான் இந்த வீடியோ. அப்படி நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா, ட்ரெயின் நம்பர் 12689 நாகர்கோவில் நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின். சென்னை சென்ட்ரலில் இருந்து கிளம்புது இந்த ரயிலானது. சேலம் வழியாக இயங்கக்கூடிய ரயில். இந்த ரயில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நைட்டு 7 மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது அன்னைக்கு நைட்டு 1:43, அன்னைக்குன்னு சொல்ல முடியாது, மறுநாளே வந்துடுதுன்னு வைங்களேன், 1:43க்கு கரூரை வந்தடைகிறது. இது வாரத்தில் ஒரு முறை இயங்கக்கூடிய ரயில். இரண்டாவதாக தினமுமே ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின் அப்படின்னு ஒன்று இருக்கிறது. அது சென்னை சென்ட்ரலிலிருந்து பாலக்காடு நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின். பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி வழியாக செல்லக்கூடிய ட்ரெயின். தினமுமே நைட்டு 9:40 மணிக்கு சென்னை சென்ட்ரலிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் அதிகாலை 4:10 மணிக்கு கரூரை வந்தடைகிறது. ஆக தினமுமே சென்னை சென்ட்ரலிலிருந்து கரூருக்கு வர்றவங்க இந்த ட்ரெயினை பயன்படுத்தி கொள்ள முடியும். அடுத்து வாரத்தில் 3 முறை இயங்கக்கூடிய முக்கியமான ரயிலாக இருக்கக்கூடிய போடிநாயக்கனூர் எக்ஸ்பிரஸ். ஒவ்வொரு திங்கள், புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நைட்டு 10:30க்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது காலையில் 4:13 மணிக்கு 4:33 மணிக்கு 33 மணிக்கு கரூரை வந்தடைகிறது. இது பாலக்காடு ட்ரெயின் கிளம்பி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழித்து கிளம்பக்கூடிய ட்ரெயின் தான். 50 நிமிஷம் கழித்து கிளம்பினாலுமே 20 நிமிஷம் கேப்பில் நிச்சயமாக போடிநாயக்கனூர் செல்லக்கூடிய இந்த ரயிலானது கரூரை வந்தடைகிறது. இது மட்டும் இல்லாமல் பெரம்பூரிலிருந்தும் ஒரு ரயில் இயங்குகிறது. சண்டிகரிலிருந்து மதுரை நோக்கி வரக்கூடிய இந்த ரயிலானது ட்ரெயின் நம்பர் 20495 அப்படிங்கிற நம்பரில் ஒவ்வொரு ஞாயிறு மற்றும் புதன்கிழமைகளில் காலையில் 3:30 மணிக்கு பெரம்பூரிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது அன்று பகல் 11:28 மணிக்கு கரூரை வந்தடைகிறது. இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் முன்னாடி எழும்பூரிலிருந்து இயங்கக்கூடிய இந்த ட்ரெயின் இப்போ தாம்பரத்திலிருந்து இயங்குகிறது. தாம்பரத்திலிருந்து மங்களூர் நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் நைட்டு 11:50க்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது நேராக விழுப்புரம் வழியாக திருச்சி வந்து திருச்சியிலிருந்து கரூரை காலையில் 6:18 மணிக்கு வந்தடைகிறது. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னையிலிருந்து 3 முக்கியமான பகுதிகளிலிருந்து, அதாவது சென்னை சென்ட்ரல், பெரம்பூர், தாம்பரம், இந்த பகுதிகளிலிருந்து மொத்தமாக 5 ரயில்கள் இயங்கி கொண்டிருக்கிறது. என்ன நண்பரே, இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பொதுவானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த தகவல் அந்த நண்பருக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமே பொதுவான தகவலாகத்தான் நிச்சயமாக இருக்கும். சென்னையில் இருந்து கரூர் நோக்கி செல்லக்கூடிய எல்லா பயணிகளுக்குமே 5 ரயில்கள் இருக்கிறது. அதில் சென்ட்ரலிலிருந்து 2 ரயில்கள் தினசரி இருக்கிறது. ஒரு ரயில் சென்ட்ரலிலிருந்து வாரம் ஒரு முறை இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சண்டிகரிலிருந்து வரக்கூடிய ட்ரெயின் பெரம்பூரில் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தினசரி இயங்கக்கூடிய தாம்பரத்திலிருந்து வரக்கூடிய ரயிலும் இருக்கிறது. ஆக 2 ரூட்லையுமே ட்ரெயின்கள் அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கறதோடு மட்டும் நிறுத்திக்கிடாமல், இந்த தகவல்கள் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்தால் மட்டும் நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைத்த தகவல்கள் எல்லா நண்பர்களுக்கும் சென்று சேர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய உன்னதமான நோக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.